கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையிலும் நானே அழகிய முன்மாதிரி என்று சொல்லும் இடத்தில் அல்லாஹ் வாழ வைத்தான். எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி. லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. எல்லா இடத்திலும் முன்மாதிரி. எப்படி பழக வேண்டும், எப்படி தொழ வேண்டும், எப்படி மற்றவர்களை அணுக வேண்டும், எப்படி தொழில்துறை. நான் நபி பெருமானாரை விட்டு வேறு எங்கும் முன்மாதிரியை தேட முடியாது. குடும்ப வாழ்க்கையிலும் அவர்களே முன்மாதிரி. நிறைய முன்மாதிரி மனிதர்கள் குடும்பத்தில் முன்மாதிரியாக இருக்க முடியல. அவர்களின் இல்லற வாழ்க்கை அழகில்லாமல் போய் இருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்ப வாழ்க்கையிலும் அழகிய முன்மாதிரி. மனைவியோடு கொஞ்சம் கனிவாக நடக்க சமூகத்திற்கே கட்டளையிட்டாங்க. குடும்ப வாழ்க்கையில் 2 விஷயத்தை அடிப்படையாக சொன்னாங்க. குடும்ப வாழ்க்கையில் 2 விஷயம் எல்லோரும் கவனத்தில் எடுக்கணும். அந்த 2 அடிப்படை எல்லா காலத்திலும் காக்கப்பட வேண்டும். எந்த சூழலிலும் அதை ஒரு ஆண்மகனோ பெண்மகளோ இழந்துவிடக்கூடாது. முதல் விஷயம், குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையை துவங்கிய காலத்தில் இருந்து நிறைவு வரையிலும் ஒருவர் மற்றவரோடு பிரிக்க முடியாத அன்பை கொண்டு வாழ வேண்டும். அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொன்னான், வஜஅல பைனக்கும் மவத்தா. உங்களுக்கிடையே அன்பு பிணைப்பை நாம் ஏற்படுத்தினோம். அன்பு என்பது உண்மையாக இருக்கணும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணவன் தன் மனைவிக்கு உண்மையான நண்பனாக, அன்புள்ளவனாக, ஒரு மனைவி கணவனிடத்தில் உண்மையாக, எங்கு எதை மறைத்தாலும் கணவனோடு அதை அழகாக்கி கொள்ள வேண்டும். இங்கே மணமகனை வைத்து எல்லோருக்கும் சொல்வேன், உண்மையான அன்பு இருக்குமையானால் மனைவியின் எல்லா குறைகளும் நம் கண்ணில் மறைந்து விடும். அன்புக்கு இருக்கிற சக்தி, அவர்களை பற்றி யாரு குறை சொன்னாலும் கேட்கும் காதை அது செவிடாக்கும். குறையை பார்க்கும் கண் அது இருக்காது என்றார்கள். அது அன்பினுடைய ஆளுமை. எனவே உண்மையான அன்பு நமக்கு வருமா? குறை காண மாட்டோம். மாநபி எங்கள் வாழ்க்கையில் குறை காணவில்லை. ஆயிஷா நாயகி சொன்னார், மஹாபன் நபியு தாமன் கத். நாங்கள் சமைத்து கொடுத்த உணவை கூட ஒரு நாளும் குறை சொன்னதில்லை. அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. எனவே ஒரு கணவன் மனைவியிடத்தில் குறை காணாமல் வாழ வேண்டும். மனைவி கணவனிடத்தில் குறை காணக்கூடாது. அது அன்பால் ஏற்படும். அன்புதான் குறைகளை காணும் கண்ணையும் கேட்கும் செவியையும் காணாக்கும் என்பார்கள். அப்படி ஒரு அன்பை இன்று துவங்க வேண்டும். அது சொர்க்கத்திலும் தொடர வேண்டும். 2வது, குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு சூழலிலும் கணவன் மனைவியிடத்தில் ஈகோ பார்க்கக்கூடாது. மனைவி கணவன் ஈகோ பார்க்கக்கூடாது. நான் யார், என் பெருமை பேசப்படும் இடம் அல்ல என் மனைவி. நம்ம பெருமையை போய் மனைவிட்டு பேசக்கூடாது. மாறாக நம்முடைய பெருமையை மனைவி சொல்ல வேண்டும். என் கணவனை போல் ஒருவர் இல்லை என்று அவங்க சொல்லணும். நான் போய் அவங்கள்ட்ட நான் யாரு தெரியுமா, என் பாரம்பரியம் என்ன, எனக்கு ஆபீஸில் எவ்வளோ மரியாதை இருக்குது, அதை பேசக்கூடாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் என் மனைவிக்கு ஒரு நல்ல கணவன் என்றார்கள். வான ஹைருக்கும் லி அஹ்லி. என் மனைவியர்களுக்கு நான் ஒரு நல்ல கணவன். பொதுவாக மனைவிமார்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னா கொஞ்சம் அவர்களோடு நாம் இறங்கி போனால் அந்த பேர் நசீபாகிடும். நான் யார் என்று பேச வந்தால் நல்ல பேர் கிடைக்காது. நபி பெருமானார் சொல்கிறார்கள், என் மனைவிக்கு நான் நல்ல கணவன். ஆயிஷா நாயகி சொல்வாங்க, வீட்டுக்கு வந்தால் மாணவி எங்களோடு நேரம் கொடுப்பார்கள், எங்களை சந்தோஷப்படுத்துவதில் முயற்சிப்பார்கள்.
நான் மணாளரை வைத்து எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நமக்கு இருக்கிற பதவி, மதிப்பு, மரியாதை, நமக்கு சமூக அந்தஸ்து இருக்கும், அதெல்லாம் வீட்டுக்குள்ளே போகிற போது வெளியில் வச்சுட்டு உள்ளே போயிடும். ஒரு கணவனாக உள்ளே இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் காலமெல்லாம் காக்க வேண்டும். உண்மையான அன்பு இருக்க வேண்டும். மனைவி இடத்தில் நம்முடைய பணிவை காட்ட வேண்டும். இங்கே இல்லறம் ஜொலிக்கும், வெற்றி பெறும். எல்லாம் அல்லாஹ் மணமக்களை அவன் பொருந்தி கொண்ட இடத்தில் நின்று வாழச் செய்வானாக. ஆண் பெண் குழந்தைகளை நசீபாக்கி தருவானாக. தீனுக்கும் ஷரியத்திற்கும் சமுதாயத்திற்கும் நல்ல பணியாற்றுகின்ற அடுத்த தலைமுறைகளை அவர்களின் வழியே தந்தருள் புரிவானாக. நம் யாவருக்கும் அவன் பொருத்தத்தை நசீபாக்குவானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக. கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தரும் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தரும் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவை நிறைவுபடுத்துகிறேன்.